வீரத்தை அது எல்லாத்தையும் ஷோவில் காட்டுங்க. உங்களுக்கு தான் அசட்டு தைரியம்னு ஒன்று இருந்ததுன்னா அப்புறம் நாங்கள் எங்களோட தைரியத்தை என்னன்னு காட்ட வேண்டியதாக இருக்குது. அது நல்லதாக இருக்காது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோதானா? அவ்வளோதானா? இல்லை, எனக்கு புரியல. இது ஒரு வந்துட்டு கண்டிக்கிறாரா இல்லை வார்னிங் கொடுக்குறாரா? அட்லீஸ்ட் ஜஸ்ட் எல்லோ கார்டு ஃபார் ஆல் கண்டஸ்டன்ட்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஆதிரை நீ மூஞ்சில் காலை தூக்கி வச்சது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, ஒஸ்ட் ஆட்டிடியூட் கிடையாது. சரி, இவ்வளோ கூட பேச தேவையில்ல. நார்மலமாக ஆதிரை நீ பண்ணது தப்பு, இந்த மாதிரி உங்ககிட்ட உங்கள் மூஞ்சி முன்னாடி ஏதாவது காலை தூக்கி காட்டினா நல்லா இருக்குமா? அதை கேட்டிருக்கலாம், கேட்கல. கமருதீன் நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அடிக்க போயிட்டுருக்கீங்களே, இந்த மாதிரி தான் வந்துட்டு வெளியவும் இருப்பீங்களா, இது உங்களோட ஒரிஜினல் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுன்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, எல்லாமே இப்படி கையை அடிக்க வாங்கிட்டாங்கன்னா ஷோ நடக்குமா, இந்த மாதிரி கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கேட்கலாம். ஏதோ ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பிக் பாஸ் எபிசோடுக்கும் விஜய் சேதுபதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த ப்ரொமோவில். விச் மீன்ஸ் அவர் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ தைரியம் இருக்கும்னா அப்புறம் ஏன் தைரியத்தை நான் காட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு புரியல, ஒருவேளை எடிட்டர் தான் வந்துட்டு தப்பாக ப்ரொமோவை எடிட் பண்ணி போட்டுட்ருக்காப்புலையா, இல்லை உண்மையிலே இவ்வளோ தானா? ஒரே ஒரு ப்ரொமோ கூட வந்துட்டு ஹைப் ஏற்றுற மாதிரியோ இல்லை உள்ளே நடந்த விஷயங்களுக்கு ஏன் நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, கலை டேபிளெல்லாம் எட்டி உதச்சி மிதிச்சார், அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க? கமருதீன் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுனதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? பொய் பேசினவங்களுக்கு ஒரு குறும்படம் கிடையாது, ஒரு வார்னிங் கிடையாது, எவனையும் திட்டுறது கிடையாது, ஜாலியாக இருங்கடா. ஆபாசமாக அசிங்கமாக பேசினாங்க கமருதீனும் பார்வதினும். கவர் போட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதெல்லாம் எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ ஆபாசமாக போயிட்டுருக்க விஷயத்தை பற்றி கேட்கல, எதுவுமே பண்ணல. வெளியில் அவன் பிக் பாஸை திட்டிகிட்டு இருக்கான், ஈவன் விஜய் சேதுபதியும் சேர்த்து திட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பட் அதை பற்றிலாம் ஒன்றுமே பேசல சார். அதை பற்றி கூட பேச தேவையில்ல. அவங்க திட்டாத மாதிரி உள்ளே இருக்கவங்களை நீங்கள் கைட் பண்ணலாம், அதுவுமே பண்ணுறது கிடையாது. என்ன எனக்கு புரியவே இல்லை. ஈவன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கமல் சாரோட கம்பேர்லாம் பண்ணவே முடியாது. ஓகே ஃபைன், கமல் சார் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 50% கமல் சாருக்கு ஈடு கொடுப்பாருன்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு ஒரு 10% கூட கிடையாது. அவன் வந்துட்டு அங்கே இப்போ நாகார்ஜுனன் சார்லாம் வந்துட்டு தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே போயிடுவேன்னு சொன்னதுக்கு கேட்டை திறந்து வச்சு வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காமிச்சார். இன்னும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஷோ போச்சுன்னா இதெல்லாம் ஒரு வார்னிங்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது எப்படியும் வந்துட்டு இந்த ஷோ மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இறக்க தான் போகுது. இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ரொம்ப பெரிய கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் இவர் ரொம்ப பொலைட்டாக சொல்கிறான்ட்டு. பட் உள்ளே இருக்கவங்க பண்ண அட்டிடியூடுக்கு பொலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இது கிடையாது. ரொம்ப ஹார்டாக தான் சொல்லியிருக்கணும். பிகாஸ் ஆஃப் இந்த பிக் பாஸையே இழுத்து மூடுற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் வெளியிலேருந்து இதுக்கப்புறம் கிளம்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களோட உள்ளே இருக்க கண்டஸ்டனோட அட்டிடியூட் இதே மாதிரி போச்சுன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படியா வந்துட்டு இந்த ஹோஸ்ட்டு கையாளுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னென்னதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.